வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2018 கேட்ட கேள்வி. இரு எண்களின் பெருக்கல் தொகை 1600 மற்றும் மீப்போவா 5 எனில் மீச்சிமா காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு மீப்போவான ஹெச்சிஎஃப்னு அர்த்தம், மீச்சிமான எல்சிஎம்னு அர்த்தம். இப்ப நமக்கு ரெண்டு நம்பரு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எல்லாம் கொடுத்தாங்க. நமக்கு தேவையான ஃபார்முலா பாத்தீங்கன்னா எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய். எக்ஸ் இன்டு ஒய்னா அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும்னு அர்த்தம். நமக்கு கொஸ்டின்ல இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா என்ன கிடைக்கும்னு கொடுத்துட்டாங்க. அது என்ன கிடைக்கும்னா 1600 கிடைக்குதான். அப்ப என்ன வரும்னா இங்க எக்ஸ் இன்டு ஒய்னா 1600 வரும். அப்ப இங்க எல்சிஎம் தேவை, எல்சிஎம் நமக்கு கொடுக்கல, என்ன பண்ணலாம் அப்படியே எழுதிக்கலாம். எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் நமக்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க, 5. இப்ப நம்ம இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு இங்க பெருக்கல் லெவலிங் வரும்போது என்னதான் வரும், வகுத்தலா வருமா. இப்ப நம்ம ரெண்டையும் கட் பண்ணோம், நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. நமக்கு பாத்தீங்கன்னா ரெண்டையும் கட் பண்ணும்போது கண்டிப்பா 1600 கம்மியா தான் வரப்போகுது. அப்ப நமக்கு இதுல 3 ஆப்ஷனுமே வராது, இது மட்டும் தான் வரப்போகுது. நம்ம இருந்தாலும் செக் பண்ணிடலாம். 1600 by 5 பாத்தீங்கன்னா 3 5 15, மிச்சம் 1 வரும், 0 இறக்கலாம். 10னா 2 முறை வரும், 2 5 10, 0, இங்க ஒரு 0 இருக்கு, மேல போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா எல்சிஎம் ஈக்குவல் டு 320 கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான எல்சிஎம். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 1 கிலோகிராமிற்கு 5 கிராம் என்பது எவ்வளவு சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு 1 கிலோகிராம்னா 1000 கிராம்னு அர்த்தம். அப்ப நமக்கு 1000 கிராம்ல 5 கிராம் அப்படிங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ்? அப்ப என்ன போடணும், இன்ட்டு 100% போட்டுக்கணும். இப்ப ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. கீழே 2 0, மேல 2 0, ஓர் 5 5, ஈர் 5 10. அப்ப நமக்கு என்ன வருதுன்னா 1/2 வருது. 1/2 நமக்கு 0.5 அர்த்தம். அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.5%. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி 1 கிலோகிராமுக்கு 10 கிராம்ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. 500இன் 30% மதிப்பின் 20% மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப எளிமையான கேள்வி. இப்ப நமக்கு 500ஓட 30%ஓட 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. 500ஓட 30%னா நம்ம என்ன பண்ணோம்னா 500 இன்ட்டு 30% அப்படிங்கும் போது நமக்கு மொத்தம் உள்ளது 100%. அதுல கொடுத்துருக்கிறது 30%. என்ன பண்ணணும்னா 100க்கு 30% போடணும். அதே மாதிரி அந்த மதிப்போட 20% என்ன போடணும்னா மொத்தம் நமக்கு 100%, அதுல கொடுத்துருக்கிறது 20%. இப்ப என்ன பண்ணலாம்னா 20/100 போட்டுக்கலாம். இப்ப வந்து பாருங்க 500ஓட 30%ஓட 20%. இப்ப நம்ம சேமாவோட நம்பர்லாம் கட் பண்ணலாம் பாருங்க. இங்க நமக்கு கீழே ஒரு 0 இருக்கு, மேல ஒரு 0 இருக்கு. அதே மாதிரி இங்க கீழே ஒரு 0, மேல ஒரு 0, இங்க நமக்கு ஒரு 0, இங்க நமக்கு ஒரு 0, மொத்தம் 2 0. அதே மாதிரி மேல 2 0. அப்ப நம்ம மிச்சம் என்ன வருதுன்னா 5 வரும். அடுத்து இங்க 3 வருது, இங்க 2 வருது. இப்ப எல்லாத்தையும் பெருக்கலாம் பாருங்க. 5 3 15, 15 2 நமக்கு 30 கிடைக்கும். அப்ப நமக்கு 30 தான் தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. இதே மாதிரி 400ஓட 40%, 10% என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும் எனில் மடிக்கணினியின் அடக்க விலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு அடக்க விலைனா 100% அர்த்தம், சரியா? இப்ப நம்ம ஒரு மடிக்கணினியை பாத்தீங்கன்னா 12% லாபத்திற்கு வச்சிருக்கோமா, சரியா? நம்ம அது கூட ஒரு 1200 ரூபாய் கூடுதலா வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு லாபம் மட்டுமே 20% கிடைச்சிருக்குமா. அப்படின்னா நமக்கு இந்த அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த 12% இன்னும் கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு இங்க உள்ளது நமக்கு இங்க வரும்போது -12% வருமா. இப்ப நம்ம 20ல இருந்து 12 கழிச்சோம்னா நமக்கு 8% கிடைக்க போகுது. அப்ப நமக்கு 8% தான் இந்த 1200 ரூபாய். இப்ப நமக்கு தேவையானது 100%, சரியா? இப்ப நம்ம முதல்ல 1% எவ்வளவுன்னு பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ரெண்டுமே கட் பண்ணலாம். இங்க ஓரட்டா 8, இங்க பாத்தீங்கன்னா ஓரட்டா 8 வரும், மிச்சம் 4 இருக்குமா. அப்ப இங்க 40 இருக்கும். 40 நமக்கு 5 வரும், மிச்சம் ஒரு 0 இருக்கு. அப்ப நமக்கு 1%னா 150 ரூபாய். இப்ப நம்ம இத 100ஆல பெருக்கும் போது நமக்கு என்ன வரும், நமக்கு அடக்க விலை கிடைக்கும். அப்ப என்ன பண்ண, நம்ம இதையும் 100ஆல பெருக்க வேண்டியதுதான். அப்ப நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா இந்த 150 அப்படியே வந்துரும். நம்ம அது கூட 2 0 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 100%னா 15,000 ரூபாய் வருது. நமக்கு இந்த 15,000 ரூபாய் தான் இந்த மடிக்கணினியோட அடக்க விலை. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருக்கேன். இதோட அடக்க விலை என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இரு கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு விற்றார். ஒன்றுக்கு 10% லாபமும் மற்றொன்றில் 10% நஷ்டமும் ஏற்பட்டது எனில் மொத்தத்தில் ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு லாபமும் நஷ்டமும் ஒரே பெர்சன்டேஜ்ல இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்பவுமே நஷ்டம் தான் கிடைக்கும்.
அந்த நஷ்ட பெர்சன்டேஜுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா x/10 த ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு எக்ஸ்ங்கிறது அந்த பெர்சன்டேஜ் எவ்வளவு வந்திருக்கு 10. இப்போ என்ன போடணும் 10 போட்டுக்கலாம் பை 10 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. ஓர் 10 10 ஓர் 10 10. அப்ப நமக்கு வந்து 1 தான் கிடைக்கும். நம்ம 1 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 1 தான் கிடைக்கும். அப்ப நமக்கு 1% என்ன இருக்கு நஷ்டமா இருக்கு. நமக்கு ஒரே பெர்சன்டேஜ்ல லாபமும் நஷ்டமும் இருந்துச்சுன்னா நமக்கு நஷ்டம் தான் கிடைக்கும். அப்புறம் ஆன்சர் பாத்தீங்கன்னா நஷ்டம் வந்து 1%. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணெய் காண்கன்னு கேட்டிருக்காங்க. 4 18 இங்க நமக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அடுத்த நம்பர் 100 180 294 448. இப்ப நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்கொயர் என்னன்னு தெரியணும். ஸ்கொயர் அப்படின்னா ஒரு நம்பரை அதே நம்பரை வச்சு திரும்ப பெருக்கும் போது கிடைக்கிறது தான் ஸ்கொயரு. இப்ப நமக்கு 2 ஸ்கொயர்னா 2 × 2 4 வரும். அதே மாதிரி 3 ஸ்கொயர்னா 3 திரும்ப 3 வச்சு பெருக்கணும். 3 9 வரும். அதே மாதிரி 4 ஸ்கொயர்னா 4 × 4 16 வரும். இப்ப நமக்கு 2 ஸ்கொயர் அப்படிங்கும் போது 4 வருது. இப்ப நம்ம இந்த 4 1 பெருக்கும் போது நமக்கு என்ன வரும் ஒரு நாள் 4 வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 ஸ்கொயர்னா 9 வருது. இப்ப நம்ம இத 2 பெருக்கும் போது நமக்கு என்ன வருதுன்னா 9 2 18 வரும். இப்ப நமக்கு முதல் நம்பரா 4 இருக்கு, அடுத்த நம்பரா 18 இருக்கு. அப்ப நம்ம அதே மாதிரி அடுத்த நம்பர் பண்ணலாம் பாருங்க. அடுத்து நமக்கு 4 ஸ்கொயர் வரும். 4 ஸ்கொயர்னா 4 × 4 நமக்கு 16 வரும். இங்க நமக்கு முதல்ல 1 பெருக்கிருக்காங்க, அடுத்து 2 வச்சு அடுத்து பண்ணிருப்பாங்க, அடுத்து நமக்கு 3 வச்சு பெருக்கிருப்பாங்க. 6 3 18 வரும். 18க்கு 8 மேல 1 வரும். 1 3 3 1 கூட 4 வரும். அப்ப நமக்கு ஆன்சர் 48ன்னு கிடைக்குது. அப்ப நமக்கு இந்த இடத்துல 48 வரும். இப்ப நம்ம இதே மாதிரி அடுத்ததையும் பார்த்துலாம் பாருங்க. அடுத்து நமக்கு 5 ஸ்கொயருங்கும் போது 25 வரும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நம்ம 4 பெருக்கி பார்க்கலாம். 25 4 நமக்கு 100 கிடைக்குமா? நமக்கு 100 கரெக்டா இருக்கு. அதே மாதிரி நமக்கு 6 ஸ்கொயருங்கும் போது 6 × 6 36 வரும். நம்ம இதை என்ன பண்ணணும் 5 வச்சு பெருக்கலாம். அப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா நமக்கு 180 வரும். அதுவும் நமக்கு கரெக்டா இருக்கு. இப்ப நமக்கு இதான் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு இது என்ன வருதுன்னா நமக்கு 48 வருது. இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட் எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஃபாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க FOX. இந்த ஃபாக்ஸ்ங்கிறதுல எஃப் பாத்தீங்கன்னா நமக்கு சியா மாறி இருக்கு. எஃப்ங்கிறது சியா மாறி இருக்கு. அடுத்து ஓங்கிறது நமக்கு ஏயா மாறி இருக்கு. ஓ வந்து ஏயா மாறி இருக்கு. எக்ஸ் வந்து டீயா மாறி இருக்கு. எக்ஸ் வந்து டீயா மாறி இருக்கு. நமக்கு இதே மாதிரி செராக்ஸ்னா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு செராக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ் வந்தா டீ போடலாமா? அப்ப என்ன பண்ணணும் இந்த எக்ஸுக்கு பதிலா டீ போடலாம். அடுத்து இ நமக்கு இதுல இ கொடுக்கல விட்டுடலாம். அடுத்து ஆர் நமக்கு ஆரும் கொடுக்கல. அடுத்து ஓ இருக்கு. நமக்கு ஓ வந்தா என்ன போடணும் ஏ போடலாமா? இப்போ நமக்கு இந்த ஓக்கு பதிலா ஏ போட்டுக்கலாம். அடுத்து இங்க எக்ஸ் இருக்கு. நம்ம எக்ஸ் வந்தா டீ போடணுமா? எக்ஸுக்கு பதிலா டீ போட்டுக்கலாம். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டி வரணும். இங்க நமக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் டி இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. அப்ப அடுத்து பார்க்கலாம். அடுத்து நமக்கு கடைசி எண்ட்ல பாத்தீங்கன்னா ஏ டீன்னு வருது. இங்க நமக்கு கடைசி எண்ட்ல சி டீன்னு வருது. அப்ப நமக்கு இது வராது. அடுத்து இங்க ஓ ஏன்னு வருது. அப்ப நமக்கு இதுவும் வராது. அடுத்து இங்க ஓ டீன்னு வருது. நமக்கு அதுவும் வராது. இங்க நமக்கு ஏ டீன்னு இருக்கு. அப்ப நமக்கு இங்கேயும் ஏடி தான் வருது, இங்கேயும் ஏடி தான் வருது. அப்ப நமக்கு இந்த டி தான் தேவையான ஆன்சர். இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருதுன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு அசல் இருக்கு. நம்ம அந்த அசலை 100ன்னு வச்சுக்கோமே. இந்த 100 பாத்தீங்கன்னா நமக்கு 3 மடங்கு ஆகுதான். 3 மடங்கு என்னது 3 பெருக்கணும். 100 ரூபா பாத்தீங்கன்னா 300 ரூபாயா மாறுது. அப்ப நம்மகிட்ட உள்ள அசல் பாத்தீங்கன்னா 100 ரூபா, நமக்கு கிடைச்சது வந்து 300 ரூபா. அப்ப நமக்கு வட்டி மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா கிடைச்சிருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் வட்டியிலனா 8% வட்டியில. நமக்கு இதுக்கு தனி வட்டி ஃபார்முலா தேவை. நமக்கு தனி வட்டி ஃபார்முலா என்னன்னா PNR/100. இதுல Pங்கிறது அசல், Nங்கிறது ஆண்டு, Rங்கிறது வட்டி வீதம். நமக்கு வட்டி பாத்தீங்கன்னா 200 ரூபா கிடைச்சிருக்கு. 200 ரூபா ஈக்குவல் டு Pன்னு அசல் தானே, அசல்னா 100 ரூபா இன்ட்டு என்னன்னாங்க ஆண்டு, நமக்கு தெரியாது, N அப்படியே வச்சுக்கலாம். Rங்கிறது வட்டி வீதம். எவ்வளவு இருக்கு வட்டி பாத்தீங்கன்னா 8%. 8/100. இப்ப நம்ம இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். இப்ப நம்ம இந்த 8 பாத்தீங்கன்னா இந்த கொண்டு வர போறோம். நமக்கு 8 இங்க பெருக்கல் இங்க வரும், வகுத்தலா வருமா? அப்ப நமக்கு 200/8ன்னு கிடைக்கும். இங்க நமக்கு N மட்டும் இருக்கும். ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. 4 2 8. இதை நம்ம கட் பண்ணும்போது நமக்கு 100 முறை வரும். 100 × 2 நமக்கு 200 தான். திரும்பி நம்ம இதை 2 கட் பண்ணலாம். 2 2 4. 100 இருக்கு. இப்ப என்ன வரும் 50 வரும். கட் பண்ணா திரும்பியும் கட் பண்ணலாம் பாருங்க. 2 2 22 2 50 வரும். அப்ப நமக்கு என்னோட மதிப்பு பாத்தீங்கன்னா 25ன்னு கிடைக்குது. அப்ப நமக்கு 25 ஆண்டுகள்ல தான் அந்த அசல் பாத்தீங்கன்னா 3 மடங்கு ஆகும்.
இது நமக்கு ஆப்ஷன் பில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா P × R/100 the whole square. இப்ப நம்ம இதுல P-னா வந்து பிரின்சிபல், R-னா வட்டி வீதம். P-னா பிரின்சிபல், நமக்கு அது வந்து 8000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 8000 எழுதிக்கலாம். இன்ட்டு R/100, நமக்கு R வட்டி, நமக்கு 10% வட்டி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன போடலாம் 10/100. அடுத்து ஹோல் ஸ்கொயர் இருக்கு போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க 8000 எழுதிக்கலாம். இன்ட்டு 10/100 வந்து ஸ்கொயர்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா பிரிச்சு எழுதிக்கலாம். 10/100 இன்ட்டு 10/100. இப்ப ரெண்டையும் கட் பண்ணலாம் பாருங்க. இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, அதே மாதிரி மேல 2 0. ஒரு 10 10, ஒரு 10 10, ஒரு 10 10, ஒரு 10 10. அப்ப நமக்கு மிச்சம் பாத்தீங்கன்னா 80 மட்டும்தான் இருக்கு. அப்ப நமக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா 80 ரூபாய் கிடைக்குது. இது நமக்கு ஆப்ஷன் பில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதுவும் 2 ஆண்டுகள் தான், சேம் ஃபார்முலா தான். இது நமக்கு ஆன்சர் வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் n எண்களின் கூடுதல் 253 எனில் n-இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு முதல் n எண்களோட கூடுதலோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா n × n+1/2. இப்ப நமக்கு கொஸ்டின்ல முதல் n எண்களின் கூடுதல் பாத்தீங்கன்னா 253 கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு இது எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 253 வருமா? சரியா? 253. அப்ப என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு n × n+1/2 போடலாமா? எடுத்து எழுதியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 2 இது கூட பெருக்க போறோம். ஏன்னா இங்க இது வகுத்தல் இருக்கு. அப்ப இங்க என்ன வரும்? பெருக்கல்ல வருமா? அப்ப நமக்கு இங்க மிச்சம் என்ன இருக்குன்னா n × n+1 இருக்கும். ஈக்குவல் டு இந்த 2 பெருக்கலாம் பாருங்க. 2 × 3 நமக்கு 6 வரும். 2 5 10க்கு 0, மேல 1, 2 2 4, 1 கூட்டும் போது 5 வரும். அப்ப நமக்கு 506 வருதா? 506. இப்ப நம்ம இதை 2ஆ பிரிக்கலாம். இங்க n, இங்க n+1. இப்ப நமக்கு n-ங்கிறது ஒரு நம்பரா இருக்கும். இப்ப உதாரணமா இந்த n நமக்கு 5ஆ இருந்துச்சுன்னா இந்த n+1ங்கிறது 5 கூட 1 கூட்டும்போது நமக்கு 6 இருக்கும். அப்ப நமக்கு n-ங்கிறது 5ஆ இருக்கும், n+1ங்கிறது 6ஆ இருக்கும். இப்ப நம்ம ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன வருதுன்னா 30 வரும். அப்ப நமக்கு 2 நம்பரை பெருக்கும் போது நமக்கு 506 வரணும். அந்த நம்பர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதை ஆப்ஷன் இருந்தே போலாம் பாருங்க. முதல்ல இங்க நமக்கு 22 இருக்கா? இப்போ n-ங்கிறது நமக்கு 22ஆ இருந்துச்சு அப்படின்னா n+1 என்னவா இருக்கும்? 22 கூட நம்ம 1 கூட்டணும். அப்ப 23 வருமா? 23. ரெண்டையும் பெருக்கி பார்க்க வேண்டியதான். பெருக்கலாம் பாருங்க. 2 3 6 வரும், 2 2 4. அடுத்து 2 3 6 வரும், 2 2 4. அப்ப 6 10க்கு 0, மேல 1 5. அப்ப நமக்கு 506 கரெக்டா வருது. அப்ப நமக்கு என்னோட மதிப்பு பாத்தீங்கன்னா 22 தான் வரும். n = 22. இது நமக்கு ஆப்ஷன் ஏழையே இருக்குது. ஒருவேளை நமக்கு இது ரெண்டையும் பெருக்கும் போது 506 வரல அப்படின்னா நம்ம அடுத்த நம்பர் போகணும். இங்க 18 இருக்கு. அப்புறம் அடுத்த நம்பர் ஆனா 19 இருக்கும். அப்ப நம்ம 18 19 பெருக்கி பார்க்கணும். அது நமக்கு சேமா வந்துச்சுன்னா நமக்கு அது ஆன்சரா இருக்கும். இப்ப இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.